எப்படி ஃபரிஷ்தா ஆவது? ஓம் சாந்தி. தந்தையின் 3 ரூபங்களை நாம் நினைவு செய்கின்றோம். அதாவது தந்தை, ஆசிரியர், சத்குரு. அதே போல இப்பொழுது பாப்தாதா குழந்தைகளின் 3 ரூபங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதாவது பிராமன், பிறகு ஃபரிஷ்தா, பிறகு தேவதா. ஆகையால் நாம் தேவதா ஆக வேண்டும் என்றால் முதலில் ஃபரிஷ்தா ஆக வேண்டும். ஆதலால் இந்த லட்சியத்தை நாம் முன்வைக்க வேண்டும். ஃபரிஷ்தா ஆவது இப்படி: நாம் முதலில் நம்மை சோதனை செய்ய வேண்டும், பிறகு ஆக வேண்டும். எப்படி பிராமண வாழ்க்கையின் விசேஷத்தன்மை தூய்மையாக இருக்கின்றது, நாம் தூய்மையாக இருக்கின்றோம். அதே போல ஃபரிஷ்தா கூட மிகவும் லேசான தன்மை உடையவராக இருக்கின்றார். அவர் டபுள் லைட்டாக இருக்கின்றார். அவர் சூழ்நிலைகள் வரும்போது மட்டும் டபுள் லைட்டாக இருப்பதில்லை. ஆனால் அவர் மனம், சொல், சம்பந்தம் மற்றும் தொடர்புகளில் இருக்கும்போதும் கூட மிகவும் லைட்டாக, டபுள் லைட்டாக இருக்கின்றார். ஆகையால் சதா டபுள் லைட்டாக இருக்கின்றார். மேலும் அவர் அனைவரிடமும் அன்பாகவும் விலகியவராகவும் இருக்கின்றார். அவர் ஒருவரிடமோ சிலரிடமோ மட்டுமே அன்பு செலுத்துவதில்லை. ஆனால் அனைவரிடமும் அன்பாகவும், எந்த அளவிற்கு அன்பாக இருக்கின்றாரோ அந்த அளவிற்கு விலகியும் இருக்கின்றார். அப்படிப்பட்ட லேசான தன்மையுடைய டபுள் லைட்டுடன் இருக்கக்கூடிய, அன்பாக இருக்கும் மற்றும் விலகி இருக்கும் ஃபரிஷ்தாக்களை அனைவருக்கும் பிரியமானதாக ஆகிவிடுகின்றார். ஆகையால் எவ்வளவுக்கு எவ்வளவு டபுள் லைட் மனம், சொல், செயல், எண்ணம், சொல் மற்றும் சம்பந்தம் தொடர்புகளில் லேசான தன்மையை அவர்கள் அனுபவம் செய்கின்றார்கள். அதாவது அப்படிப்பட்ட ஃபரிஷ்தாக்களை அனைவருக்கும் பிடித்திருக்கின்றது. ஆகையால் நாம் இப்பொழுது சோதனை செய்ய வேண்டும், எந்த அளவிற்கு இந்த ஃபரிஷ்தாவின் குணங்கள் நம்மிடம் இருக்கின்றது. இப்படி நாம் முதலில் செக்கராக வேண்டும், பிறகு மேக்கராக ஆக வேண்டும். ஆதலால் முதலில் செக் செய்ய வேண்டும், எந்த அளவிற்கு நாம் ஃபரிஷ்தா ஆகியிருக்கின்றோம். பிறகு நாம் ஃபரிஷ்தாவாக ஆகும் லட்சியத்துடன் நாம் ஃபரிஷ்தாக்கள் ஆகிவிடுவோம். ஓம் சாந்தி.